எப்போ ஒரு நாளைக்கு கூலி வேலைக்கு போகல வேலை கஷ்டமாக இருந்தாக்க இந்த மாதிரி வாங்கி குடிப்பாப்பிலேடுறது தம்பி, நாம் குடிக்கிறதில்ல. அப்படி குடிக்கும்போது குடிப்போதையில் தான் படுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டில் இருந்தவங்க வேலைக்கு போயிட்டாங்க, கூலி வேலைக்கு போயிட்டாங்க. ரொம்ப வாமிட் எடுத்துக்கிட்டு இருந்ததுன்னு பக்கத்தில் இருந்தவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் தம்பி வாமிட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியல, வீட்டில் ஆள் இல்லைன்னு சொன்னாங்க. நான் போய் பார்த்தது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. சரி வான்னு சொல்லிட்டு இப்போ பைக்கில் அழைச்சிட்டு வரலான்னு வந்தேன். தண்ணி வேணும்னு கேட்டாப்புல, தண்ணி கொடுத்தேன். தண்ணி கொடுத்த உடனே ரொம்ப அதிகமாக வாமிட் ஆச்சு. அப்புறம் ரொம்ப டயர்டாக இருந்தாப்புல. அப்புறம் பைக்கில் உட்கார வச்சு என் தம்பி பையனை பிடிச்சிக்க சொல்லிட்டு நான் வண்டியை எடுத்துகிட்டு வந்து கள்ளக்குறிச்சி கச்சிராலயம் கொண்டு வந்தாங்க. கச்சிராலயத்தில் கொண்டு வந்து பிரபாகரன் டாக்டர்கிட்ட காட்டும்போது அவர் வந்து இசிசி எடுத்து பார்த்துட்டு இங்கே எங்கேயும் சரி வராது, நீங்கள் போனாக்கா சஞ்சீவ் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க, இல்லைனாக்கா சிஹெச்சி கொண்டு போங்க, இங்கே ரெண்டுக்கு தான் போக முடியும், வேறு இடத்துக்கு போனீங்கன்னா ஒன்றும் சரி வராதுனாங்க. அப்புறம் சஞ்சீவ் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே ஃபுல்லாகிடுச்சு, எல்லாருமே இந்த மாதிரி கேஸ் தான், ஃபுல்லாகிடுச்சு, அங்கே இடம் இல்லை, நீங்கள் சிஹெச்சிக்கு போகணுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து போகும்போது சிஹெச்சிக்கு போகிறதுக்குள்ளே ஆள் ரொம்ப மழக்கமாக இருந்தாப்புல. அதனால் ஆட்டோ பிடிச்சி அப்புறம் ஆட்டோவில் கொண்டு போய் சேர்த்தாங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஆகிட்டு குளுக்கோஸ்லாம் ஏற்றுனாங்க. யூரின் போகிறதுக்கெலாம் பைப்லாம் மாட்டிட்டாங்க. அப்புறம் இந்த மாதிரி சொன்ன உடனே அங்கே எல்லாம் நிறையா போலீஸுங்க வந்திருந்தாங்க. அப்புறம் கலெக்டர் வந்திருந்தாங்க, எல்லாம் பார்த்தாங்க, பார்த்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு நீங்கள் உயிரை காப்பாற்றணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் பாண்டிச்சேரி கொண்டு போங்க, வெளியில் தான் கொண்டு போகணும், இங்கே இடம் பத்தலை, இங்கே போதிய வசதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அப்புறம் திரும்ப நாங்கள் ஆம்புலன்ஸில் வச்சு கொண்டு வந்துட்டோம். இங்கே கொண்டு வந்தோம், குளுக்கோஸ் ஏற்றினாங்க. அப்புறம் ரத்தம் பாதிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு ரத்த டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு ரத்தம் டைல்ஸ் பண்ணாங்க. டைல்ஸ் பண்ணி கொண்டு வந்து விட்டுருக்காங்க ராத்திரி ஒரு 2 மணிக்கா. அதன் பிறகு ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் தம்பி உள்ளே போனோம், ஒன்றும் வரல. இப்போ ஓரளவுக்கு முதல்ல இருந்ததுக்கு இன்னைக்கு கொஞ்சம் நார்மலாக இருக்க மாதிரி இருக்குது. அதாவது வேலை செய்கிறவங்க எல்லாருமே குடிக்க தான் செய்வாங்க. பாட்டில் வாங்கினாக்கா 140 ரூபா 150 ரூபான்னு வாங்க முடியலன்ட்டு இது 50 ரூபா போட்டலன்னு சொல்லிட்டு வாங்கி குடிப்பாங்க. பாதிக்கப்பட்டவங்க பார்த்து என் ஊரில் பார்க்கும்போது 15 பேர்த்துக்கு கம்மியாக இருக்குங்க. இறந்தது வந்து 5 பேர் இறந்துட்டாங்க. எங்கள் ஊரில் மட்டும் 5 பேர் இறந்துருக்காங்க. மாதவச்சேரி. ஆமாம், 5 பேர் இறந்துருக்காங்க. இங்கே சிக்மூருக்கு வந்தது நாங்கள் மட்டும்தான் மாதவச்சேரிக்காரங்க வந்திருக்கோம். மற்றவங்க வந்திருக்காங்களான்னு தெரியல, இங்கே யாரையும் பார்க்கல. மாதவச்சேரியிலேருந்து நாங்கள் மட்டும்தாங்க வந்திருக்கோம். அது ஒன்றும் தெரியல சார், நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துட்டோம்.